தனி மனித ஒழுக்கம்னு இந்த மேடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த அம்மா வந்து தொடர்ந்து தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மாபெரும் அளவில் இந்த ரேப் கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆண்டுக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இது அரசனுடைய கோப்பிலிருந்து எடுக்கப்படுது. 3620 வழக்குகள் ரேப் கேஸ் வந்து 2022ஆம் ஆண்டு பதியப்பட்டிருக்கு. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. சட்டப்படி பேசுறேன். பொது வெளியில பயன்படுத்துற வார்த்தைகள் செக்சுவல் அசால்ட்ங்கற வார்த்தை தான். அரசு கோப்புகள் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், செக்சுவல் அசால்ட் அந்த வார்த்தையை முதல்ல சரியா படிச்சுக்கோங்க. நான் சொல்ல வரது முக்கியம். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? வார்த்தைகளை பதில் சொல்ல தெம்பல்லாத திராணி இல்ல நீங்க. இப்படி மறைமாற்றம் செய்வீங்க சொல்றேன் நான். பெண்களுக்கு எதிரான சொல்லாத கருத்து சொல்ல முடியுதா? நான் சொல்லாத கருத்து சொல்ல முடியுதா? நீங்க சொன்ன வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன வார்த்தை தொடர்ந்து இது போன்ற திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் மத்தியிலே மக்களை மயமாற்றம் செய்து வெறும் பேசி அந்த மக்களை ஏமாற்றி ஊழல் மலிந்த கட்சியாக இங்கே இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய சான்று. அவங்க வந்து நியாயம் பேச வந்துட்டாங்களா பெண்களுக்காக? அங்க கரூர்ல செத்து விழுந்த அந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன நியாயம்? விசாரணையில் இருக்கு. 3620 ரேப் கேஸ். அதாவது இந்த அம்மாவுடைய கூற்றுப்படியே சொன்னாலும் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் 2024 5319 பதிவாயிருக்கு. 3620 எங்க, 5319 எங்க? இது எதனால ஏற்படுதுன்னு என்னுடைய கருத்து நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல வந்து போதை கலாச்சாரம் மாபெரும் அளவில் கட்டுப்பாடு இல்லாமல் எக்கத்தக்காக வளர்ந்து கிடக்கிறது என்பதற்கு இது போன்ற குற்றச்சம்பவங்கள் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அரசு போதைப் பொருட்களை விற்பதிலிருந்தும் மதுவை விற்பதிலிருந்தும் தன்னுடைய மக்களை வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமா உருவாக்காம ஒரு அறிவு மழுகடிக்கப்பட்ட மக்களாக வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த மக்களை வெறும் வாக்குக்காக பயன்படுத்துகின்ற இந்த அவல நிலையினால்தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்களுக்கு புரியும், பார்க்கின்ற மக்களுக்கு புரியும், கற்றறிந்த அனைவருக்கும் புரியாது. நான் சொல்ல வரது உண்மையா வரவே வராது. அதனாலதான் ஒரு குறிப்பான ஒரு வார்த்தையை